ஸோ பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சு. என்ன பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குட் நியூஸ் தான் வந்திருக்கு. நல்ல விஷயம் தான் வந்திருக்கு. என்ன நல்ல விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோவோட ரீசார்ஜ் வந்து ஏத்திட்டாங்க. ஸோ ஜியோ வந்து ரீசார்ஜ் ஏத்துனனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3% வந்து மேல ஏறியிருக்கு. ஸோ பாருங்க ரிலையன்ஸ் ஷேர்ஸ் ரைஸ் நியர்லி 3% ஆன் ஜியோ டாரிஃப் சேஞ்சஸ். ஸோ டாரிஃப வந்து அதான் ரீசார்ஜ் வந்து ஏத்துனனால பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் புரோக்கரேஜ் கால்ஸ் வேற. அதாவது மத்த புரோக்கரேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கால் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3% வந்து ஏறியிருக்கு. ஸோ, என்னடா எல்லாமே வந்து ஏறிருச்சு நல்ல விஷயம் அப்படிங்கிறானே! ரீசார்ஜ் ஏறுறது கெட்ட விஷயம் தானே அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. பட் நம்ம ஷேர் மார்க்கெட் நியூஸ் படி ஏத்து பார்த்தோம்னா, ஸோ ஷேர் மார்க்கெட்ல இந்த மாரி நியூஸ்லாம் வந்துச்சுன்னா, இது வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான நியூஸு. ஸோ, அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, ஆமா கண்டிப்பா ரீசார்ஜ் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பிளஸ் நெகட்டிவ் விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம ஷேர் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, இது பாசிட்டிவான நியூஸு. ஸோ, அதனால நம்ம ஷேர் வச்சிருந்தோம்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஷேர் வச்சிருந்தோம்னா, நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. நம்ம ஷேர் வந்து மேலே ஏறும். நம்ம ஷேர் ஏறுனா, நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும். ஸோ, அதனால இப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ, எத ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஜிபி டேட்டா வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ, 209 ரீசார்ஜ் அப்படின்னு இருந்துச்சு. அடுத்து 249 ரீசார்ஜ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ, அந்த 2 பிளானையும் பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டாங்க. ஸோ, அதுக்கு பதிலா இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 28 நாள் யூஸ் பண்ற மாரி பார்த்தீங்கன்னா, 1.5 ஜிபி வந்து டேட்டா இருக்கும். ரூ. 300 வந்து அந்த பிளான் இருக்கு. ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு 28 நாள் யூஸ் பண்ற மாரி இருக்கு. ஸோ வேற என்ன ரீசார்ஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 200 டூ 300க்குள்ள ஸோ 300க்குள்ள எந்தெந்த ரீசார்ஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ரீசார்ஜ் மட்டும் தான் இருக்கு. ஸோ ரூ. 300 ரீசார்ஜ்ல பார்த்தீங்கன்னா வந்து 1.5 ஜிபி டேட்டா பிளஸ் 28 டேஸு. அடுத்து ரூ. 240 ரீசார்ஜ்ல பார்த்தீங்கன்னா வந்து 1.5 ஜிபி பெர் டே 22 நாளைக்கு தான் தராங்க. அடுத்து ரூ. 198க்கு 14 நாளு 2 ஜிபி பெர் டே வந்து தராங்க. ஸோ இந்த 3 ரீசார்ஜ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர். அதாவது அவங்க ஒரு ஆள்ட்ட எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 211. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீசார்ஜ் ஏத்துன பிறகு ஸோ இது ரீசார்ஜ் ஏத்துறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரீசார்ஜ் இருந்துச்சு. அந்த ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ அந்த எடுத்தனால பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மினிமம் எவ்வளோ வருது? ரூ. 300 ரீசார்ஜ் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஏர்டெல், விஐ பார்த்தீங்கன்னா எல்லாமே இதத்தான் தராங்க. பட் அவங்க என்ன தராங்கன்னா, 1 ஜிபி பெர் டே தராங்க. பட் இவங்க ஜியோ வந்து என்ன தராங்கன்னா, 1.5 ஜிபி பெர் டே தராங்க. ஸோ இதான் வந்து கொஞ்சம் வித்தியாசம். ஸோ ரூ. 211 வந்து அவங்க ஒரு ஆள்ட்ட இருந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரீசார்ஜ் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 253 வந்து சம்பாரிக்க போறாங்க ஒரு ஆள்ட்ட இருந்து. ஸோ 20% வந்து இன்கிரீஸ் ஆகப்போகுது. ஸோ அதே மாரி இப்ப இந்த ரீசார்ஜ்லாம் எதனால பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கம்மியா ரீசார்ஜ் பண்றவங்க. ஸோ இந்த கம்மியா ரீசார்ஜ் பண்றவங்கலாம் இப்ப எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பிஎஸ்என்எல் மாறுனாலும் மாறுவாங்க. பிளஸ் பிஎஸ்என்எல் ஷேர் இல்ல. பட் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி ஒரு பெரிய நியூஸ் வேற இருக்கு. ஸோ என்ன பெரிய நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெடிகுண்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்போர்ட் வழியா தான் வந்திருக்கு. கன்ஃபார்மா இன்னும் வரல. பட் இது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அவங்க ஜியோ வழியா வந்து இது ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஜனவரியிலிருந்து இல்லாட்டி அக்டோபர் 25 ஸோ அக்டோபர் 2025க்கு அடுத்து இல்ல ஜனவரி 2026 ஜனவரி கூட விடுங்க மார்ச்ன்னு வைங்க. ஸோ இந்த அக்டோபர் 2025ல மார்ச் 2026 முடிய பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறப்போகுது. ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா, இப்ப 2 ஜிபி பெர் டே ரீசார்ஜ் பண்ணா தான் நம்மளுக்கு 5G வந்து தராங்க. ஸோ இந்த 5Gயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து டெவலப் பண்றதுக்கு 5Gய இன்னும் டெவலப் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ரீசார்ஜ் ஏத்த போறாங்க. ஸோ அந்த ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் டூ ஜனவரிக்குள்ள வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? ஏன் வந்து எல்லாமே இன்கிரீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, இப்ப என்ன சொன்னேன்? 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு. ஸோ 5G வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எக்ஸ்பான்ஷன். ஸோ எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு தான் வந்து இவ்வளோ இன்கிரீஸ் பண்றாங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஓனால. ஸோ ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள தான் வந்து ஜியோவோட இது இருக்கு. ஷேர் இருக்கு. ஸோ அந்த ஜியோ வந்து இப்ப தனியா பிரிச்சு, ஒரு தனியா ஷேர் கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஐபிஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப தனியா கொண்டு வந்துட்டோம்னா, அவங்க ரெவென்யூ பார்ப்பாங்க. பிளஸ் அவங்க ப்ராஃபிட் பார்ப்பாங்க. எல்லாமே வந்து ஓரளவுக்கு இன்கிரீஸ் ஆகுற மாரி இருந்தா மட்டும் தான், அவங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூவேஷன் பிளஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட் நல்லா கிடைக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ ஏத்திக்கிட்டே போறாங்க. ஸோ ரெவென்யூ ஏத்தணும்னா, அவங்க ரீசார்ஜ் ஏத்தணும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு எல்லாமே ஏறிக்கிட்டே போகுது ப்ராஃபிட் ஏத்துறதுக்கு. ஸோ அதனால தான் இப்போதைக்கு ஐபிஓனாலயும் பிளஸ் 5Gயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏத்துறதுனாலயும் இப்ப வந்து இந்த மாரி ஐபிஓ கொண்டு வரதுக்கு இன்கிரீஸ் ஆகிட்டே போறாங்க. ஸோ அதனால நம்ம ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல கூட கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் முன்னாடி நடந்துச்சு. ஸோ அந்த முன்னாடி நடந்ததெல்லாம் அம்பானி என்ன சொன்னாரு, நாங்க வந்து ஐபிஓஸ் கூடிய சீக்கிரத்தில கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னோம். பட் அந்த ஐபிஓ வந்து கொஞ்சம் டிலே ஆகி இப்ப தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெவென்யூ வந்து ஏத்துறதுக்கு தான் எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில ஐபிஓ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரெவென்யூ வந்து ஏத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் வந்து ஏறி இருக்கு. நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, பாயிண்ட் ஆஃப் வியூல ஷேர் மார்க்கெட்ல. கெட்ட விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ரீசார்ஜ் பிளான்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.